உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து நாளைக்கு நம்ம கல்யாணம் மாப்பிள்ள மாதிரியே நம்ம இருக்கோம். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சப்பா அம்மா உயிர் எடுக்குது. எல்லா வீட்லயும் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நான் செல்லம் இல்லை, என் அண்ணன் தான் செல்லம். நியாயமா பார்த்தா அவன் தான் இதெல்லாம் வந்து வாங்கணும் வைக்கணும். ஆனா அவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எப்ப பாரு போன்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஆளை போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கான். இந்த அண்ணனும் கையிலும் சேர்ந்துட்டு நம்மள கொஞ்சமா கடுப்பேத்துக்காங்க, ரொம்பதான் கடுப்பேத்துக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா? நியாயமா பார்த்தா நான் தான் இவங்களை கடுப்பேத்தணும். இந்த மகாக்கிற்கு ஒரு போனும் பண்ண மாட்டுக்கு, என்னன்னு கேட்க மாட்டுக்கு. நாளைக்கு கல்யாணம்னாவது அவளுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. சே, அவளை பார்த்தே கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் வைக்கிற சாக்குல அப்படியே அவளை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா வாய்ப்புள்ள ராஜா போல இருக்க. இதோடி காலையில இருந்து 4வது மட்டும் கடைக்கு வரோம். நம்ம எந்திரிச்சே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் ஆகுது. அது கடையில 4 மட்டும் கடைக்கு போயாச்சு. சாயங்காலமாவது ரெஸ்ட் விடுவாங்களோ, இல்ல சாயங்காலமும் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்களோ, ஒன்னும் புரியல. கல்யாணம் முடிஞ்ச கையோடி மகாவை கூப்பிட்டு ஹனிமூன் பேர்னு பேசாம 10 நாள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மகா நான் அப்படி ஒரு லைஃப் நினைக்கும் போது டாப்பா இருக்குல்ல. நமக்கு நாளைக்கு வாழ்க்கையில முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கை முழுமை அடைகிற நாள். நம்ம மகாவை கல்யாணம் பண்ற போற நாள். நாளைக்கு அவளை எப்படியாவது ராத்திரி ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிட சொல்லணும். என் வாழ்க்கையிலே அவ அத்தான்னு என்ன கூப்பிட்டதே இல்ல. நாளைக்கு மட்டும் கூப்பிடாம இருக்கட்டும் மகளே, அப்புறம் இருக்குடி உனக்கு கச்சேரி. மகா இப்படி மாறுவானா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. எப்ப பாரு லொடலொடன்னு பேசிட்டு இருப்பா. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி சில பிள்ளைங்க லொடலொடன்னு பேசிட்டு இருக்க பிள்ளைங்க கல்யாணம் பேச்ச எடுத்துட்டாலே அப்படி சைலண்ட் ஆயிரும்னு நேற்றுதான் சொல்லிச்சு. அப்படி கூட இருக்கலாம். ஆனா என் மகா எப்பவும் லொடலொடன்னு பேசிட்டு இருந்தாலும் அவளுக்கு அழகு. இப்படி தனியா ரோட்ல பேசிட்டு இருந்தோம், யாராவது பைத்தியக்காரன் சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ தெரியல. நம்ம மகாக்கு எந்த குட் மார்னிங் சொல்லி காப்பி கொண்டு கொடுக்கணுமா, இல்ல அவ கொண்டு வராளான்னு தெரியலையே. எப்படி நடந்தா என்ன? என்ன அந்த சைடு மட்டும் ஒரே கூட்டமும் சத்தமுமா இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதாவது ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கானோ? பாக்கலாமே ஆஃபர் போட்டிருந்தா. அண்ணே அண்ணே இங்க வாங்க. ஆமா என்னண்ணே அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஏதாவது துணிமணி ஏதோ ஆஃபர்ல போட்டிருக்கானோ? ஐயா அதெல்லாம் இல்லப்பா, பாவம் ஏதோ ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த பையனுக்கு ஏதோ கல்யாணம் நினைக்கேன். பூமாலை அது இதெல்லாம் அங்கேயுமா செலுத்தி கிடக்குப்பா. நிறைய ரத்தம் போயிட்டு மண்டை ஃபுல்லா ஒரே அட்டி. ஆம்புலன்ஸ் இப்ப வந்து கூட்டிட்டு போகுது. ஏதோ ஒரு பொண்ணு பைக்ல கொண்டு வந்து இடிச்சிட்டா போல, அதான் அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. நீ கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் ஆனதுமா இப்படி அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போறான். பார்க்கவே சங்கடமா இருக்கு. அந்த பொண்ணு கூட அங்க இருந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க தான் கண்ணு முன்னு தெரியாம பைக் ஓட்டுதுன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு மிச்சமா இருக்கு. பார்த்து எடுத்து வண்டியை ஓட்டலாம்ல. அதே ஒரு முட்டுச்சந்து ஒரு ஆள் வாராங்களா இல்லையான்னு ஹான் அடிச்சு பார்த்துட்டு பொறுமையா போலாம்ல. எல்லாருக்கும் அவசரம் தான். அவசர காலத்துல எல்லாரும் அவசரமா போகணும்னு நினைச்சா இப்படி ஒரே ஐடியா போய் சேர வேண்டியதான்ப்பா. என்னத்த சொல்லப்போ, பார்க்கறதுக்கே வருத்தமா இருக்கு. நாங்க ரத்தமா கிடக்கு என்னன்னு கூட பார்க்கல. எங்கனே நிக்க எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே தலைவலி வந்துடும் தம்பி. ஐயோ பாவம் கடவுளே, யாருக்கு இந்த நிலம வரக்கூடாது. பார்க்கவே பரிதாபமா இருக்க. மாலையும் ரத்தமும் அதுவும் இதுமா கிடக்க. கடவுளே, யார் பத்த பிள்ளையோ தெரியல, பொழைச்சு வந்துடட்டும். இந்த பொண்ணுதான் இடிச்சிட்டோ என்னமோ, அதான் இருந்து அழுதுகிட்டு இருக்கு. சே, இப்படியா கொண்டு கண்ணு முன்னு தெரியாம வண்டி மேல ஏத்துது. பார்த்து எடுத்து ஓட்டக்கூடாதாமா, உன்னால ஒரு உயிர் பெரும் போல இருக்க. மகா, எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உனக்கு எல்லாமே நீ நான் தான். அம்மாவா, ஃப்ரெண்டா, நல்ல லவரா எப்பவுமே நான் கூட இருப்பேன். எதுக்கும் கவலைப்படாத. ஐயோ ஏதோ ஆக்சிடென்ட் தான் போல இருக்கு. நிறைய ரத்தம். இது மகால இவன் எங்க நடு ரோட்ல இருந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா? ஷோ, ஒருவேளை இவதான் ஸ்கூட்டியை கொண்டு அடிச்சிட்டாலோ? கடவுளே, இவன் எதுக்கு இந்த காலங்காத்தால ஸ்கூட்டில வரணும்? பாவம், அதான் பயந்து அழுதுட்டு இருக்காளோ என்னன்னு தெரியலையே. இந்த பொண்ணாதான் இருக்கும்.
செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கத பாரு. சே, ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பையனுக்கு என்ன ஏதுன்னு கூட பார்க்க தோணல. இருந்த இடத்த விட்டு எந்திக்காம உட்காந்துருக்கு. இப்படிதான் இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க. இப்படி 2 சொட்டு கண்ணீர் இருந்து போலீஸ் வந்தோன்னே 4 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதாச்சுன்னா அவங்க சரி போனா போதுமா விட்டு ஃபைனை போட்டு அனுப்பிடுவாங்கல்ல. இதே ஒரு ஆம்பளை பையன் விடுவாங்களா? ஷோ போச்சு, இவதான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. ஷோ கடவுளே, இந்த காலங்காத்துல இவ என்னத்துக்கு எந்திரிச்சு வந்தா? ஷோ பெரிய அடி போட்டிருக்கும் போல இருக்கே. பயந்துதான் உட்காந்துருக்கா. எந்திரிச்சு போனா எதுவும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. மகா கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே எதே ஆனாலும் உனக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். மகா, மகா, மகாலட்சுமி, இங்க பாரு மகா. ஒண்ணு இல்ல, அந்த பையன் நல்லாதான் இருக்கான். நான் இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. மகா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்தா. என்னது அத்தானா? அத்தானா? அத்தான கூப்பிட்டா மகா? ஏன் மகா என்ன அத்தான கூப்பிட்டா? கடவுளே, இடியே விழுந்தாலும் கூப்பிட மாட்டா போல நம்மள அத்தான. கடைசி வர எத்தனை நாட்டி கெஞ்சிருப்போம், ஒருக்கா கூப்பிடுடி. கூப்பிடவே இல்லை. அதுவும் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில அத்தான்னு கூப்பிட்டுட்டா. ஐயோ கடவுளே, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லப்போ. எவ்வளவு எவ்வளவு பாசம் தான் என் அத்தான்னு கூப்பிட்டுருப்பா. பாசத்தாலையா பயத்தாலையா? பயத்தால கூட அத்தான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. எப்படியோ நம்மள தானே அத்தான்னு கூப்பிட்டா. ரொம்ப சந்தோஷம். கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி. மகா, மகாமா அழாத. எதுக்கு அழுற? இப்ப ரோட்ல இருந்து இப்ப என்ன நடந்துட்டு? எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? எதிர்த்தாப்புல வந்தவன் மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அத்தான் இருக்கேன். அத்தான் எல்லாம் பாத்துப்பேன். நீ ஒண்ணும் பயப்படாத. முதல்ல எந்தி வா, வீட்டுக்கு போகலாம். எங்கேயும் வர மாட்டேன். எப்படி ஆயிட்டு? ஐயோ ஐயோ, இது எல்லாம் என்னாலதா? ஐயோ, இப்படி ஆகணும்னு நினைச்சே பார்க்கலையே. எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. மகா, மகா, மகாமா எந்தி. ஒண்ணு இல்ல. ஷோ பயந்துட்டா போல இருக்க. நல்ல ஐயோ மகா எந்திமா. தம்பி ஒண்ணு இல்ல, ரத்தம் நிறைய போயிருக்கு பாத்துட்டாங்கல்ல, அதை பார்த்து பயந்து வாங்கிட்டாங்க போல. பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்டுல போய் 1/2 மணிக்கு ரெஸ்ட் எல்லாம் சரியா போயிடும். மகா, மகாமா இங்க பாரு மகா. ஓ மகா குட்டி இங்க பாரு, அத்தா இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத மகா. பாவம் நல்ல பயந்துட்டா போல இருக்கேன். யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. நம்ம இப்படி விடக்கூடாது. யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ன ஏது, அவன் இப்ப என்ன சூழ்நிலை இருக்கான் எல்லாமே பார்க்கணும். பாவம் மகா ரொம்ப பயந்துட்டா. ஷோ கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்கு இவ வெளியே போறா? அப்படி ஏதாவது எமர்ஜென்சிக்கு போறா இருந்தா கூட என்ன கூப்பிடலாமே. அத்த, மகாமா இங்க பாரு மகா, நான் பேசுறது நீ கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, எதுக்கு கவலைப்படாத, அத்தா நான் இருக்கேன். அந்த பையனுக்கு ஒண்ணும் செஞ்சிருக்காது. ஒரு ஸ்கூட்டியை கொண்டு இடிக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் அடிபடாது. இங்க பாரு மகாமா. மகா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பையன் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு. ஒன்னும் ஆகாது, எதுக்கும் பயப்படாத. நாளைக்கு நம்ம கல்யாணம், நீ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு. மகா, கேக்குதா நான் பேசுறது? ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு? என்ன மகா? ஐயோ அத்தை, அது ஏன் கேக்குங்க? எதுக்கு மகாவை நீங்க வெளியே விட்டீங்க? நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வெளியே விடலாமா? ஏற்கனவே கந்திஷ்டி வேற நிறைய இருக்கு. இதுல நீங்க வேற. அப்படி ஏதாவது அவளுக்கு எமர்ஜென்சி இருந்தா கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே. நான் வீட்டுல தான் லீவ் போட்டிருக்கேன், கூட்டிட்டு போவேன்ல. ஸோ என்ன நடந்து தெரியுமா? அன்னைக்கே விட்ட சொன்னேன், நீ ஸ்கூட்டி ஓட்டுறது சரியில்லை, டேர்னிங்ல போறதுலாம் சரியில்லை, ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுற, பார்த்து ஓட்டுன்னு. வழக்கம் போல ஏனா தானே வண்டியை ஓட்டி ஏதோ ஒரு பையன் மேல போய் இடிச்சிட்டா. அந்த பையனுக்கு இன்னைக்கு ஏதோ கல்யாணம் போல. பாவம் நல்லா இடிச்சிட்டாலும் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே ரோடெல்லாம் ரத்தம். அந்த பையன் கல்யாணத்துக்கு வாங்கின மாலை கூட கசங்கல, அப்படியே கிடக்கு. ரோட்ல இருந்து அழுதுட்டு இருக்கா, இடிச்சிட்டமேங்கிற பயத்துல. நல்ல வேலை நான் போனனால பரவாயில்ல. என்னை பார்த்து அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாத்த. அதான் ஆட்டோ வச்சு வீட்டுல கூட்டிட்டு வந்தேன். முன் பஸ் அப்படி கூட்டிட்டு வந்தா அந்த வெளியே தோரணம் மாவிலை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதான் பின் பஸ் அப்படி கூட்டிட்டு வந்தேன். அத்த, இப்போதைக்கு மகா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். மகா எதுவும் திட்டிட்டே இருக்காதீங்க அத்த. பாவம் அவா. உங்களால இப்ப கொஞ்ச நாளாவே சரியில்லை. என்னமோ பேர்ந்த மாதிரியே இருக்கா. ஏன்ட்ட கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவா, பேசுறது இல்ல. ரொம்ப இருக்காதீங்க. பிள்ளைங்களே இருக்க பிடிக்க அது எங்கேயாவது போகணும்னு தான் தோணும். இங்க பாருங்க அத்த, அவ இனிமேல் ஏன் பொண்டாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் இவ்வளவு திட்டவோ ஏசவோ கூடாது.
இவ எப்ப வீட்டை விட்டு வெளியே போனா? புடவையில வேற கட்டியிருக்கா. நம்ம மேல தூங்கிட்டு இருக்கல நினைச்சோம். ஐயோ தூங்கட்டும், அசந்து தூங்குறாளே. இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் இருக்காது. மறுநாள் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும். நைட் ஃபுல்லா தூக்கம் இருக்காது. நாளைக்கு டயர்டா இருக்குமே தூங்க விட்டது தப்பா போச்சே. மேல ஒரு தடவை ஏற்கனவே பாத்துருக்கலாம். என்னமோ பிரச்சனை மட்டும் நடந்திருக்கு. மாப்பிள்ளைகிட்ட சொன்னாலோ சொல்லலையோ தெரியலையே. சொல்லியிருக்க மாட்டா. சொன்னா மாப்பிள்ளை எப்படி பேசிட்டு இருக்க மாட்டாரு. என்னையில வந்து திட்டுவாரு. ஐயோ என்னத்த நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? சொல்லுது புரிஞ்சா? மகாவை எதுவும் திட்டாதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? நான் சொன்னேன் வெளியே போகாத அப்படின்னு. ஆரி ஒர்க் பிளவுஸ் ஏதோ தைக்க கொடுத்துருக்கேமா, நான் போய் பார்த்தாதான் அவங்க கரெக்டா நான் சொன்ன மாடல்ல போடுவாங்க, இல்ல பேட்டர்ன் மாத்திடுவாங்க, அப்படி இப்படி என்னமோ சொல்லிட்டு இருந்தா. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்னா. அதுக்கடையில என்னெல்லாமோ நடந்துட்டு போல இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க கொண்டு வந்து அவளங்க ரூம்ல தூங்க வைங்க, இந்த வாரேன். சும்மா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ்ன்னு ஷோ என்கிட்ட சொன்னா நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த பையன் அங்க என்ன பொசிஷன்ல இருக்கானே எனக்கு தெரியல. பயமா வேற இருக்கு. நீங்க மகாட்ட எதுவும் சொல்லாதீங்க. கண் முழிச்சு பார்த்தாலும் அந்த பையன் நல்லா இருக்காமா, போன் பண்ணி பேசினா ஒண்ணு இல்லையா, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டானா அப்படி சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மகா, உனக்கு இப்ப தேவை ரெஸ்ட் மட்டும்தான். நல்லா தூங்கி எந்தி சரியா போகும். நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத மகா. ஐயோ கடவுளே, அங்க என்ன நடந்திருக்குன்னு என்னால யோசிக்க கூட முடியலையே. புடவையில வேற கட்டியிருக்கா. ஒருவேளை கல்யாணத்தை எதுவும் முடிச்சிருப்பாளா? ரெஜிஸ்டர் மேரேஜ் எதுவும் பண்ணணும்னு நினைச்சிருப்பாளா ஒருவேளை? ஐயோ, கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சான்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கா. முதல் எந்திக்கிட்டவா, அதுக்கப்புறம் இருக்கவளுக்கு கச்சேரி. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி கேட்கல பேரு. எப்ப இறங்கி போனானே தெரியலையே. போனை கூட இத்தனைக்கு வாங்கி வச்சுட்டு போனா. அதே மீறி போயிருக்கானா? எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. ஐயோ ரிப்போர்ட் பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. சின்ன வயசு பையனா வேற இருக்கான். அடிச்ச அடியில நல்ல பரமண்டில அடிபட்டு இருக்கு. அது அவ்வளவு பிளட்டும் கிளாட் ஆகி மூளைக்கிட்ட உடஞ்சில இருக்குது. என் பாவைக்கு இந்த பையன் ஒரு 5 hours உயிரோடி இருக்கிறதே பெரிய விஷயமா. நல்ல மூளை ஃபுல்லா பிளட் கிளாடானால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. காது வெளியே வர ரத்தம் நிக்கல. இந்த பேஷண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப ரேர். ரொம்ப அடிபட்டுருச்சு. சப்போஸ் இவர் உயிர் பொழைச்சாலும் கோமாக்கு போற ஸ்டேஜ் தான் இருக்குது. உயிர் பொழைக்கிறது கஷ்டம் தான். அப்படி பொழைச்சாலும் கோமா ஸ்டேஜுக்கு தான் போவாரு. இவர் உயிர் இருந்து ஒரு உயிரில்லாத ஒரு நடப்புன மாதிரி தான். ஓகேமா, இந்த ரிப்போர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி மெயில் அனுப்பிடுங்க பெரிய டாக்டருக்கும் செந்தில் டாக்டருக்கும். அவங்க பார்த்து சஜஷன் சொல்லுவாங்க. ஓகே, நான் கிளம்புறேன். விஜய் என்னடா ஆச்சு? ஏதோ மீட்டிங் போறேன்னு சொல்லி போனேன். இன்னைக்கு அவ கூட கல்யாணம் முடிச்சிருந்தா கூட நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா என் பிள்ளை என்கிட்ட வந்து ராஜா மாதிரி உட்காந்துருப்பிய. அந்த மீட்டிங் போறேன் இந்த மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இப்படி அடிபட்டு கிடைக்கிறா விஜய். கடவுளே, என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தி கொடு. எனக்கு இருக்கிறது என் பிள்ளை மட்டும்தான். புருஷனை தான் பறிச்சுக்கிட்டேன். எனக்குன்னு இருக்கிறது என் பிள்ளை மட்டும்தான். அவனுக்கு நான் மட்டும்தான். என் பிள்ளைக்கு உயிரை காப்பாத்தி கொடுப்பா. அவன் நல்லா இருக்கணும். விஜய், மகா மகான்னு கிடப்பேடா. அந்த பிள்ளை தெரிஞ்ச துடிச்சு போகுமே. விஜய், உனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் விஜய். டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு ஒன்னும் இல்லை டாக்டர். என் பையனுக்கு ஒன்னும் இல்லை டாக்டர். எப்படி இருக்கா டாக்டர்? கண்ணை முடிச்சு பாக்கலாம் டாக்டர். நான் என் போய் பையனை பார்க்கலாமா டாக்டர்? எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான் டாக்டர். டாக்டர், என் பையனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அவனுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? என் பையன் நல்லா இருக்கணும். என் உயிரை நல்லா எடுத்துக்கோங்க. என் பையன் நல்லா இருந்தா போதும் டாக்டர். ஐயோ எந்திரிமா, என்னம்மா காலையில வந்துட்டு எந்திரிமா. ஆமா, அழுது புலம்பு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பையன் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு. அவருக்கு பின்னாடி நல்ல மண்டையில அடிச்சு ஃபுல்லா பிளட் போயிருக்கு. அது இல்லாம பிளட் நிக்கவே இல்ல. பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. பிளட் உள்ள மூளைக்கிட்ட உறைஞ்சு போய் கட்டிக்கிட்டே இருக்குது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பையன் 24 hours தான் இன்னும் இருப்பாரு மாதிரி தான் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல கடவுளை கை எடுத்துக்கோங்க. கடவுளால முடியாதது எதுவும் இல்ல. உங்க பையன் அப்படி முடிச்சாலுமே நீங்க ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும். அவர் ஹோமா ஸ்டேஜுக்கு போற கூட சான்சஸ் இருக்கு. இன்னொரு 1/2 hour டெஸ்ட் இருக்குமா, அதையும் முடிச்சுதான் எதையுமே கம்ப்ளீட்டா சொல்ல முடியும். ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, ப்ரே பண்ணுங்க. கடவுளுக்கு முடிஞ்ச சக்தி எதுவும் இல்ல. உங்க பையன் நீங்க தாராளமா பார்க்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்துருங்க. பேஷண்ட்டுக்கு இப்ப ரெஸ்ட் தான் முக்கியம். எல்லா வேலையும் செஞ்சாச்சு. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அத்தை போக கூடாதுன்னு சொல்றாங்களே. நேத்தான் தம்பி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நம்ம கூட மாட நின்னா தானே நல்லா இருக்கும். வந்த பிள்ளைக்கும் புதுசு. வீட்டில் யாரையும் பழக்கம் இல்லை. நம்ம பேசி எடுத்து இருந்தானே அவளுக்கு கொஞ்சம் நம்ம விட்டுட்டு பழகுவா. பார்த்தா விட மாட்டுக்காங்களே. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. நம்ம எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சே, அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க. 11 மணிக்குள்ள வந்துடுவேம்மான்னே. வேண்டாம், ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். அம்மா என்னால் வர முடியல, உடம்பு முடியல, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வேற என்ன பண்ண? நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கவா முடியுது? ஒரு வீட்டுக்கு போக கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்காங்க. எல்லாம் செய்யாம இருந்தா சரி, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போறோம். ஹலோ ஐசு, உன் மாமியார்ட்ட என்னன்னு சொன்னேன்? அவசரத்துல கேட்க மறந்து போனேன். அவங்க என்ன நினைப்பாங்க பத்தியா? நம்ம விக்ரமா தப்பா நினைப்பாங்க. அவங்கள்ட்ட நேரில் தான் வந்து சொல்லணும். ஃபோனில் வந்து சொன்னா நல்லா இருக்காது. என்ன நினைப்பாங்க? சரி, என்ன நினைச்சா என்ன? நம்ம பிள்ளைய கல்யாணம் ஆயிட்டு நடந்தது தானே நடந்தபடி சொல்லணும். சரி, நீ வரேனே, எப்போ வர? அம்மா இல்லம்மா,
வேலையெல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு தான் பார்த்தேன், என்னன்னு தெரியல. ஒரே தலைவலி. இந்தா படுத்து தான் இருக்கேன். அத்தை இப்பதான் காப்பி போட்டு கொடுத்தாங்க, குடிச்சும் கேட்கலம்மா. அதான் வரவா என்னன்னு யோசனையா இருக்கு. வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கா, கூட கொஞ்சம் தலைவலிக்கும். நான் முடிஞ்சா சாயந்தரம் வர கூட வரேன். இல்லாட்டா 2 நாள் கழிச்சு கூட வரட்டுமாம்மா? என்ன ஐசுக்கு ஏதோ சோகமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. தம்பிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் வசதியான இடத்துல. நல்ல சந்தோஷமா கலகலன்னு பேசுறது விட்டுட்டு ஏன் வருத்தமா பேசுறா? தலைவலி ஐசு, கொஞ்சம் அமிர்தாஞ்சனமோ இல்லை விக்ஸோ இருந்தால் கொஞ்சம் பூசிட்டு பாடு, கேட்கும். அதான் வேலையெல்லாம் முடிச்சேன்னு சொன்னேன்ல. தலைவலியோடு நீ வர வேண்டாமா மெனக்கட்டு. நீ வந்தாலும் இப்போ விக்ரமும் இல்லை, பிரியாவும் இல்லை. காலையிலே கோயிலுக்கு அவங்க அப்பா ஏதோ பூச்சியை கொடுத்துருந்தாராம். 5:45 கிளம்பி 2 பேரும் போயிட்டாங்க, இன்னும் வரல. டிஃபன் கூட பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வருவாங்களா இல்லை மத்தியானம் வருவாங்களான்னு தெரியல. அதனால 2 நாள் கழிச்சே வா, தலைவலியோடு வராத. என்னம்மா கல்யாணம் ஆன புதுசு, கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா தனியாவா அனுப்புவ? நீயும் கூட போக வேண்டாம்? பெரியவங்களும் ஒரு ஆள் கூட போக வேண்டாமாம்மா? என்னம்மா நீ? ஏய் என்னடி, என்கிட்ட சொன்னாதானே நான் கிளம்புவேன். நைட்டு தூங்குறதுக்கே 1 மணி ஆயிட்டு, நீ போகிறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. எனக்கு இங்கே தெரியும் அவங்க கோயிலுக்கு போறாங்கன்ட்டு. காலைல கதவு திறக்க சத்தம் கேட்க என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தா விக்ரம் என்ன. அதான் அவங்க வீட்டில் ஏதோ இது பண்ணியிருக்காங்கம்மா, கோயிலுக்கு போய் வர சொன்னாங்க. போயிட்டு வரோம், நாங்கள் வர முன்னப்பண்ண ஆகும் சொல்லிட்டு போனோம். வேற என்ன செய்ய சொல்லுங்க? சரிப்பா பார்த்துட்டு போயிட்டு வான்னே. சரிம்மா, அந்த வர சத்தம் கேட்கு, அப்புறமா கூப்பிடுவேன், வைக்கிட்டா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சரியா போகும் தலைவலி. ஓய் ஐசு, என்னாச்சு? காலையில மல்லிகைப்பூ மனம் ஒரு பக்கம், கோபமான முகம் ஒரு பக்கம், ரெண்டையும் வச்சு மிரட்டுறிய. என்ன எதுவும் பிரச்சனையா? அத்தாண்ட சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அங்கே ஏதோ கோயிலுக்கு வெளியே போயிருக்காங்களாம். ஆமா, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா? டைம் ஆயிட்டு, தோளில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, என் பொண்டாட்டி தோல்ல சாஞ்சாலே அது தனி சோகம் தான். என் பொண்டாட்டி கிட்டேயே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன பண்ண, வேலைக்கு போயாகணுமே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், என்னன்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமான நாளா? இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? உங்க பிறந்த நாளா? இல்லையே, உங்க பிறந்த நாள் டிசம்பர் 27 இல்ல. என் பிறந்த நாளும் இல்ல. பவித்ராவோட பிறந்தநாளா? இல்லையே. சொல்லுங்க, தெரியல என்னன்னு. இது கூடவா தெரியல? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். வா, எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் அமைதி தான். அமைதியா ஆற ரொமான்ஸா வந்து பேசணும்னு வையா, தீராத பிரச்சனையும் தீந்துரும். விளையாடாதீங்க தான், கிளம்புங்க. நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஓ, போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க உங்க போனு, கிளம்புங்க நீங்க முதல்ல. கொஞ்சம் விட்டா பேசி பேசி இன்னைக்கு நேரத்தை அப்படியே ஓட்டிடுவீங்க. ஐயோ உட்காருண்ணா, நானும் பொண்டாட்டியாச்சேன்னு பார்த்தா ரொம்ப தம்புக்கு பண்ணுங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப ஓட போற. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்க. அக்கானுக்கு ஒரு மதிப்பு இல்ல. என்ன? சரி சரி, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிருக்கேன். இன்னைக்கு முக்கியமான நாள். என்ன நாள் தெரியுமா? இன்னோட 384 மணிக்கூர் ஆகுது நமக்கு கல்யாணம் ஆகி. அதாவது 16 நாள். இவ்வளவு தானா? நானும் வேற என்னமோ எதிர்பார்த்தேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப்பா? கிளம்புங்க நீங்க. ஏய், என்ன 16 நாள்னு அசால்ட்டா சொல்லிட்டேன். 16 நாள் குடும்ப வாழ்க்கையை சக்சஸா சந்தோஷமா கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இவ்வளவு தானே சப்பே சொல்லி முடிச்சிட்டேன். உனக்கு வர வர ரொம்ப தான் அசால்ட் ஆகி போச்சு. இருக்கு, உனக்கு இன்னைக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரி போல இருக்க. பனிஷ்மெண்டா? போவாங்க நீங்க. அந்த முத்தம் வட்டி கிட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. 16 நாள் தானே, 16 வருஷம் ஒன்றும் இல்லையே. 16 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கையை கொண்டு போனதுக்கு அப்புறம் பெருசா ஊரை கூட்டி பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு சார் ஆபீஸுக்கு கிளம்பக்கூடிய வழியை பாருங்க. முடியாது, நான் இன்னைக்கு ஆபீஸ் போறதா இல்ல. ஆபீஸ் போலாம் தான் நினைச்சிட்டு கிளம்புனேன். ஆனா உன்ன பார்த்தோன்னே எனக்கு ஆபீஸ் போற மூடெல்லாம் போயிட்டு. நீ என்ன சொன்ன? வட்டி கிட்டின்னு பேசுவேன். ஆமா, வட்டி தான். ஏன் பொண்டாட்டிட்ட வட்டி கேட்காம வேற யார்ட்ட கேட்க போறேன்? நான் ஒன்னும் காசு பணம் கேட்கலையே, ஒரு கிசு தானே கேட்க போறேன். நீ இவ்வளவு பேசுனதுனால உனக்கு எக்ஸ்ட்ரா வட்டி போடலான்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் நீ ஒவ்வொரு மணிக்கு ஒவ்வொரு கிசு என்ன கொடுக்குற. நான் ஆபீஸ் போனாலும் ஒரு மணிக்கு ஒருக்க கரெக்டா போன் பண்ணி கிஸ் பண்ற. அப்படி நான் அட்டன் பண்ணாட கூட வாட்ஸ்அப்ல கிஸ் பண்ற மாதிரி எனக்கு அனுப்பி விடுற. அட சும்மா இருங்க மாமா, எப்ப பாரு முத்தம் முத்தம்னு. கிளம்பி போங்க நீங்க. ஆபீஸ் கிளம்புல வேலையை பாருங்க, அத்தைப்புறம் என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் அம்மா ஒன்னும் திட்டாது. நீ அந்த ஆளு அம்மா மேல பழி தூக்கி போட்டுருவிய. சரி சரி, இன்னையில இருந்து ஸ்டார்டிங். மணி இப்போ 9. காலையில 1 மணில இருந்து 9 மணி வரை 9 பீஸ் நீ கொடுக்கணும். கொடு. அப்புறம் 10 மணிக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. லஞ்ச் பிரேக்கு நான் கால் பண்ணுவேன், சரியா? என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க, போங்க நீங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது என்னால. என்ன முடியாது? இல்ல என்ன முடியாதுன்னு கேக்குறேன். நல்ல முடியாதுதான். இந்த சரவணனை கோவப்பட்டு பார்த்தது இல்ல, பாத்துறாத, தாங்க மாட்டேன். போங்க மாமா, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இப்ப என்ன கிஸ் தானே வேணும்? கொடுத்துட்டா போச்சு. மணிக்கூர் கணக்குல எனக்கு தர முடியாது, அப்புறமா மொத்தமா கொடுக்குறேன். கிளம்புங்க. மொத்தமா நீ தருவ? இதையா சொல்லி சமாளிச்சிருவிய. ஆனா இன்னைக்கு ஒண்ணு விட்டுறதா இல்ல, அதையும் பாப்போம். ஐயோ சும்மா இருங்க மாமா, வர வர சின்ன குழந்தை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, போங்க.
ஒரு முட்டை வாங்குறதுக்கு நான் படுற பாடு இருக்க. நீ கொடுக்கட்டா என்ன, நான் கொடுத்துட்டு போறேன், அவ்வளவு தானே.